அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாய் கூட பிழைக்குமா இந்த பிழப்பு? தமிழ்நாட்டில் தன்னை இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு தனக்கு பெரிய சோர்ஸ் இருப்பதாகவும் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை துறைகளிலும் முதலமைச்சர் வீடு உட்பட அத்தனை இடங்களிலும் தனக்கு சோர்ஸ் இருப்பதாக சொல்லிக்கொண்டு சோறு தின்னும் ஒரு நபர் அதை நாய் என்று சொன்னால் நாய் கூட கோச்சிக்கிட்டு டிஜிபி ஆபீஸ்க்கு போய் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை பத்தி, ஒரு ஈனப்பிறவியை பத்தி இந்த காணொலியில் பார்க்க போறோம். அந்த ஈனப்பிறவிதான் சவுக்கு சங்கர். அதை சவுக்கு சங்கர் என்பதை விட சாக்கடை சங்கர் என்று சொல்லலாம், கலிசட சங்கர் என்று சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஈனப்பிறவி. அந்த ஈனப்பிறவியை பற்றி இந்த காணொலியில் மிக தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். தமிழ்நாட்டில், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பல உண்மையான ஜேர்னலிஸ்டுகள், உண்மையும் நேர்மையுமாக இருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தாண்டி தான் பெரிய புடுங்கி, தனக்கு தான் அத்தனையும் தெரியும் அப்படி நினைத்து கொண்டு அலைந்து கொண்டு இருப்பவர் தான் இந்த சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொலியில் அவர் பெரிய ஒரு கிராஸ் ஃபயர் போல அவரை உட்கார வச்சுட்டு ஃபேன்ஸ் மீட்டப் நடத்தினாங்க. அந்த ஃபேன்ஸ் மீட்டப்ல அண்ணன் சீமான் அவர்களுடைய படத்தை போட்டு அண்ணன் சீமான் அவர்களை மிக இழிவாக பேசியிருக்கிறார் இந்த அயோக்கிய நாய். இந்த அயோக்கிய நாய் என்ன சொல்றான்? அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி நடத்துவது வெல்வதற்காக அல்ல, அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி நடத்துவது என்பது பயிற்சிக்காக. இந்த மயிறு தொடர்ச்சியாக பேசிட்டு வர அண்ணன் சீமான் அவர்களை இழிவாக, அண்ணன் சீமான் அவர்களை மிக கேவலமாக சித்தரித்துக் கொண்டு வருபவர்கள் தான் இந்த சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கர் கடந்த காலங்கள்ல தொடர்ச்சியாக கைது செய்யப்படும் போது அண்ணன் பாக்கியராசன் அவர்களும் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அண்ணன் பாக்கியராசன் அவர்களுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் அழைப்பு விடுத்து என்னை கைது செய்ய போறாங்க, அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு ஆதரவா பேசினார்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கும், அந்த கைதுல கொஞ்சம் தோய்வு ஏற்படும், அதனால தயவு செஞ்சு அண்ணனை பேச சொல்லுங்க கெஞ்சி இருக்கான். அண்ணன் பாக்கியராசன் அவர்களுடைய பதிவுல தெளிவா சொல்றாரு, நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் பொறுமை எழுந்து கிட்டத்தட்ட 10ற்கு மேற்பட்ட அழைப்புகள் அண்ணன் பாக்கியராசன் அவர்களுக்கு விட்டு கெஞ்சி இருக்கான். எப்படியாவது அண்ணனை பேச சொல்லுங்க, எப்படியாவது அண்ணனை பேச சொல்லுங்கன்னு. அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் இவன் நம்மளை எதிர்த்திருந்தாலும் சரி, இவன் நம்மளை கேவலமாக பேசியிருந்தாலும் சரி, அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தாய் மனப்பான்மை கொண்டவர். அவர் உண்மையும் நேர்மையுமாக, அவர் கொண்ட கொள்கையில் தெளிவாக, எப்பொழுதுமே யார் தம்மை விமர்சித்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் உடனே போய் நிற்பது அண்ணன் சீமான் அவர்கள். உடனே அவர்களுக்காக குரல் கொடுப்பது அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் சீமான் அவர்களிடம் நமக்கு பிடித்ததும் அதுதான், அண்ணன் சீமான் அவர்களிடம் நமக்கு பிடிக்காததும் அதுதான். என்றால் அந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் அவனை கைகளை விட்டிருந்தா ஒரு கையோட உடைஞ்சிருக்காது, கை கால்ல உடைஞ்சிருக்கும். நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு மனிதன் இக்கட்டான சூழ்நிலையில் தனக்கு ஆதரவாக நின்ன ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு எப்படியெல்லாம் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அவரை அவதூறு பரப்ப முடியுமோ, எப்படியெல்லாம் அவரை அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் ஒருத்தன் அசிங்கப்படுத்துறான். ஆனால் உதவியை மட்டும் கேட்டு பெற்றுக்கொள்கிறான். அப்படி என்றால் உண்மையிலேயே இவன் மனித பிறவியா? உண்மையிலேயே இவன் ஒரு நல்ல பிறவியா? அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வருது இல்ல? இந்த சவுக்கு சங்கர் பேசுறான் தொடர்ச்சியாக. சவுக்கு சங்கர் பேசின அத்தனை விடயங்களையும் எடுத்து பேசினாக்க இந்த ஒரு காணொலி பத்தாது, இந்த ஒரு 15-20 நிமிடம் நமக்கு பத்தாது. குறிப்பா இப்பொழுது நடந்த கரூர் விவகாரத்துல பேசின அத்தனையும் போய். கரூர் விவகாரத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போறதுக்குள்ள அங்க போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு எல்லா பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டு எல்லா பாடி எரிச்சுட்டாங்களாம். எரிச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி போகும்போது வெறும் மார்ச்சரி எம்டியா இருக்கணும் அப்படின்றது திட்டமா தமிழக அரசுக்கு. நம்ம களத்துல அங்க தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சிக்காரங்க இருந்திருக்காங்க, அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியா போய் பார்த்திருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் அங்க நடந்துச்சா அப்படின்னா அப்படி நடக்கல. மாறா உண்மைக்கு மாறான கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்குவது. எடப்பாடி பழனிசாமி அங்க இருக்கிற எந்த பிரேதத்தையும் பார்க்க கூடாது, எடப்பாடி பழனிசாமி அங்க போகும்போது அங்க எந்த பிரேதமும் இருக்கக்கூடாது, எல்லாம் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கணும், எல்லாமே எரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு தமிழக அரசு திட்டம் போட்டதாக இந்த அயோக்கியன் சொல்றானே. இந்த அயோக்கியன் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கல.
ஏன் எடுக்கல? அப்ப சிந்திச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி போனதை எல்லா காணொலியும் நம்ம பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி அங்க போயிட்டு அந்த பிரேதங்களுக்கு மரியாதை செலுத்தி இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அங்க அந்த பிரேதங்களுக்கு மரியாதை செலுத்தி அவங்களுக்கு ஆறுதல் கூறி இருக்காரு. அப்ப இந்த அயோக்கியன் திட்டமிட்டு ஒரு அவதூற பரப்புறான். திட்டமிட்டு இவர் பெரிய ஒரு கிராஸ் ஃபயர் சொல்லுவாங்கல்ல அது போல உட்கார்ந்துகிட்டு ஃபேன்ஸ் மீட்டப் நடத்துறாப்ல. ஃபேன்ஸ் மீட்டப் நடத்தும் போது அதுல வந்து அண்ணன் சீமானுடைய படத்தை எல்இடி திரையில போடுறாங்க. எல்இடி திரையில போடும்போது அவன் சொல்றான், இவர் வந்து சிறந்த கதை சொல்லி. டே அயோக்கிய நாயே, உன்னை விட சிறந்த கதை சொல்லி தமிழ்நாட்டுல இருக்கானா? பேசுறது அத்தனையும் புழுகு, பேசுறது அத்தனையும் பீலா. ஓலா கேப் மட்டும் தான் ஓட்டிட்டு இருக்க நீ. ஓலா கூட வச்சு நடத்துறியான்னு தெரியல. அப்ப இந்த அயோக்கிய நாய் தொடர்ச்சியாக சீமான் அவர்களை அவதூறா பேசுறான், சீமான் அவர்களை அசிங்கப்படுத்துறான் அப்படின்னா இவருடைய நோக்கம் என்ன? இந்த அயோக்கியம் தான் சொன்னா அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு வீடியோவுக்கு, விஜயை திட்டி போட்டா. யார் கொடுக்குறா? திமுக கொடுக்குறான். அப்ப அண்ணன் சீமான் அவர்களை திட்டி போடுவதற்கும், அண்ணன் சீமான் அவர்களை அவதூறு பரப்புவதற்கும், அண்ணன் சீமான் அவர்களை அசிங்கப்படுத்துவதற்கும் நீ எந்த நாய்கிட்ட நீ பணம் வாங்கிட்டு பேசுற? எந்த அயோக்கிய பையன்கிட்ட நீ பணம் வாங்கிட்டு பேசுற? சிந்திச்சு பாருங்க. ஆனால் இவனுடைய தேவை என்ன தெரியுமா? ஒரு இடத்துக்கு போறது, அந்த இடத்துல வந்து ஒரு அதிகாரியை பிடிக்கிறது, அந்த அதிகாரி கிட்ட இருந்து சரக்கு கொடுத்து அந்த அதிகாரிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கவனிச்சு, என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அந்த அதிகாரிக்கு கவனிச்சு, அந்த அதிகாரி கிட்ட இருந்து சிந்தினது கொண்டு இருக்கும் இல்லையா, ஒரு சில கருத்துக்கள் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்து அதை விலை பேசி விற்கிறது. இந்த மாமா வேலையை பார்க்கறது தான் சவுக்கு சங்கர். வேற எந்த வேலையும் சவுக்கு சங்கர் தெரியாது. இவன் வந்து பெரிய ஊடக மாமா. இந்த ஊடக மாமா வேலையை பார்க்கிற இந்த சவுக்கு சங்கருக்கு ஒத்து ஊதுறதுக்கு 2 ஆட்கள். ஒண்ணு மாலதி, இன்னொன்னு ஒரு அல்லக்கை. அவங்க 2 பேரும் அப்படியா பாடி எரிச்சிட்டாங்களா, எப்படி சார் பண்ணலாம்? ஏய், உங்களுக்கு உண்மையிலேயே சுய அறிவு கிடையாதா? நீங்க எல்லாம் ஊடகத்துல இருக்குன்றீங்க, யூடியூப் சேனல் வச்சு நடத்துறீங்க, தொடர்ச்சியா செய்திகளை பார்க்க மாட்டீங்களா? எடப்பாடி பழனிசாமி அங்க போயிட்டு தொடர்ச்சியா அங்க ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் அங்க இருந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அங்க போய் நின்று அந்த பிரேதங்களுக்கு மரியாதை செலுத்தி இருக்காரு. ஆனா பச்சை போய் உட்காந்துட்டு பேசுறான். அப்ப சிந்திச்சு பாருங்க. அனிதாவுடைய மரணத்துக்கு இப்படிதான் பேசினான், அனிதாவுடைய மரணத்தையும் இப்படிதான் பேசினான். தொடர்ச்சியாக இவன் வந்து பேசுற அத்தனையும் பச்சை பொய். அந்த பச்சை பொய்களை வைத்து இவன் அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டு வருகிறான். ஊடகத்தை அந்த யூடியூப் சேனலை வைத்து பிழைத்து கொண்டு இருக்கிறான். இந்த சவுக்கு சங்கர்ன்ற இந்த அயோக்கிய நாய் என்ன செய்யும்? திடீர்னு சொல்லி இந்த ஜெகதீச பாண்டியன் ஒருத்தன் இருக்கான். அந்த ஜெகதீச பாண்டியனை கூட்டு வந்து உட்கார வச்சு அவனை வச்சு ஒரு பேட்டி எடுக்கிறது. அது 3 பார்ட் 4 பார்ட்டா போடுறது. பேசுறது அத்தனையும் பொய், பேசுற அத்தனையும் உண்மைக்கு முரணானது. இந்த நாய் தொடர்ச்சியா விஜய ஆதரிச்சு பேசுது. சரி, நீ விஜய் ஆதரிக்காத, அதிமுக கூட்டணிக்கும் விஜய் அதிமுக கூட்டணி கொண்டு போறதுக்காக நீ மாமா வேலையை பாரு, என்ன வேணாலும் ஜெய், அது நமக்கு தேவையில்ல. எங்களை பத்தி, எங்கள் அண்ணன் சீமானை பத்தி அவதூறா பேசுறதுக்காக தான் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்த நாய் உண்மையிலேயே நீ ஜேர்னலிஸ்டா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? விஜய் வந்து கடந்த 24 நாட்கள் ஆகுது கரூர் சம்பவம் நடந்து. கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் போய் சந்திக்கல, எதிர்த்து பேசு. கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம், பேசு. உண்மையான ஜேர்னலிஸ்ட் தானே நீ, அதை பேசு. இப்ப 20 லட்சம் ரூபாய் 41 பேருக்கு விஜய் கொடுத்துட்டாருன்னு அயோக்கிய பையன் உட்கார்ந்துட்டு பேசுறியே, வாய் புளுத்து போகாது? புளுத்து போகாது உனக்கு? 41 பேருக்கு 20 லட்சம் ரூபாய் போயிடுச்சா? நீ பாத்தியா? 39 பேருக்கு போயிருக்கு, இன்னும் 2 பேருக்கு போகல. ஏன் போகல? அதை பத்தி பேசு. அதெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா அந்த 20 லட்சம் ரூபாய் அந்த வீட்டுக்கு போனதை தாண்டி ஓ வீட்டுக்கு மாலதிக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வந்துச்சு? ஒரு காணொளி போடுறதுக்காக நீ விஜய் கிட்ட இருந்து, ஆதவர்ஜன் கிட்ட இருந்து, லாட்ரி மார்ட்டினோட மருமகன் கிட்ட இருந்து நீ எவ்வளவு காசு வாங்குற? அதை பேசுவோமா? ஏய், நீ எல்லாம் உண்மையிலேயே ஒரு மனித பிறப்பா? நீ எல்லாம் வெக்கமா இல்ல? உன் உடம்புல ஒரு ரத்தம் தானா? சாக்கடை இல்ல? இப்ப சிந்திச்சு பாருங்க. 39 பேருக்கு படம் போயிருக்கு, 2 பேருக்கு போல. அந்த 2 பேரும் உச்ச நீதிமன்றத்துல தாவேகாவுக்கு எதிராக மனு தாக்கல் செஞ்சாங்க என்ற காரணத்திற்காக அவர்களுக்கு இந்த பணம் போய் சேரல.
அப்ப சிந்திச்சு பாருங்க, உண்மையான ஜேர்னலிஸ்டா இருந்தா இதையெல்லாம் பேசணும்ல. இதையெல்லாம் பேசாம நீ நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிற. ஏன் நீ நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிற? உண்மையான ஜேர்னலிசம் என்ன? யாரை நீ எதிர்க்கணும்? ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டு ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து இன்று எதிர்கட்சியாக இருக்கின்ற, இன்று ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக அதிமுகவை எதிர்த்து நீ பேசி இருந்தா நீ உண்மையான ஜேர்னலிஸ்ட். அதை தாண்டி உன்னுடைய அத்தனை காணொலிகளும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக, அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக விஜயை கொண்டு போய் நிப்பாட்டுறது. நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே ஜேர்னலிசம்னா உண்மையான நிலைப்பாடுகளை உண்மையும் நேர்மையாக நின்று பேசணும்ல. நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் களத்தில் மாற்றியதை நீ பேசுனியா? அண்ணன் சீமான் அவர்களுடைய கையை முத்தமிட்டிய, அண்ணா நன்றி அண்ணா அப்படின்னு முத்தமிட்டிய. அப்ப உனக்கு தெரியல? அண்ணன் சீமானை கட்டி அணைச்சிய, அப்ப உனக்கு தெரியல? அப்ப நல்லா இருந்த சீமான் இப்ப உனக்கு கசக்குதா? அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆதரவை பெற்று அண்ணன் சீமான் அவர்களோட கூட நின்னதால நீ தப்பிச்ச. இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் நாளைக்கு சவுக்கு சங்கரை கைது செய்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்துதான் நிற்பாரு. அந்த கைதுக்கு எதிராக தான் அண்ணன் சீமான் அவர்கள் நிற்பாரு. ஆனால் இந்த சவுக்கு சங்கர் என்ற இந்த அயோக்கிய நாய் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்து வர. எதிர்க்கிறதுக்கான நோக்கம் என்ன? நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துல இருந்து பல கோடி ரூபாயை மோசடி செய்து பல லட்சம் இளைஞர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து அப்படியா வந்திருக்காரு? இல்லையே. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மாற்றிய அரசியல் என்ன? தமிழ்நாட்டுல 8 வழிச்சாலை நாம் தமிழர் கட்சியால வரல. பரந்தூர் விமான நிலையம் நாம் தமிழர் கட்சியால நிறுத்தப்பட்டிருக்கு. சிப்காடுக்கு எதிராக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பேசிட்டு வருது. சிப்காடு இங்க எந்தெந்த மாவட்டங்களில் சிப்காடுக்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுதோ அங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய குரலும் அங்க ஒலிக்குது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடத்தப்படுகின்ற அத்தனை நாசகர திட்டங்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியின் குரலும் அண்ணன் சீமானின் குரலும் பலமாக ஒலித்து கொண்டிருக்கு. இதையெல்லாம் பேசுவியா நீ? பல லட்சம் லிட்டர் ரத்தங்களை யூனிட்கள் ரத்தங்களை கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீ பேசுவியா? பேசி இருக்கியா? பேச உனக்கு வாய் வருமா? ஏன் ஒரு பக்கம் கோணிக்குமா வாய்? இதையெல்லாம் பேச உனக்கு தெரியாதா? அப்போ தொடர்ச்சியாக இவன் ஒரு ஊடக மாமா, ஊடக புரோக்கர். இந்த புரோக்கருடைய வேலையை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை இழிவுபடுத்தணும், சீமான் அவர்களை இழிவுபடுத்தணும். நாம் தமிழர் கட்சியில இருந்து எவனாவது ஒருத்தர் வெளியே போயிட்டா அவனை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கணும். வெக்கமா இல்ல? சோறுதான் தின்றியா இல்ல வேற ஏதாவது கழியாதது எதையாவது தின்றியா? கேட்க தோணுதா இல்லையா? இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க. பேனா சிலை வைப்பதற்காக அண்ணன் சீமான் அவர்களை வைக்க கூடாதுன்னு பேசும்போது புகழ்ந்து பேசினான். பரந்தூர் விமான நிலையத்திற்காக அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது புகழ்ந்து பேசினான். சீமான் மாதிரி ஒருத்தர் பேச முடியாது, சீமான் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது, அப்படியெல்லாம் பேசினான். அதெல்லாம் 6 மணிக்கு மேல வடிவேல் சொல்லுவார்ல, இது வேறவாய், இது நாரவாயின்னு வாங்கல, அது வேறவாய், இது நாரவாய். அப்ப சிந்திச்சு பாருங்க மக்களே, இவனை போல அயோக்கிய நாய்களின் முகத்திலே கிழிக்க வேண்டியது கட்டாயம். ஏன்னா இவனுக்கு தேவை இவன் போடுற வீடியோ நல்ல வியூஸ் போகணும், இவன் போடுற விஷயத்தை வச்சு எங்கேயாவது பணம் வாங்கிக்க வேண்டியது. அதிகாரிகளை மிரட்டி பணம் வாங்குவதை இன்னும் இந்த தமிழக அரசு விட்டு வேடிக்கை பார்ப்பதற்கான காரணம் என்ன எனக்கு தெரியலையே. ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அவங்ககிட்ட மாட்டி இருக்கும், அதை வச்சு அவன் பிழைப்பு நடத்துறா. தூக்கி உள்ள போட்டு லாடை கட்டி முடிச்சு விடுங்க. ஏன் முடிக்க மாட்டேன்றீங்க? ஆனாலும் இவனை மறுபடியும் கைது செய்தாலும் நாம் தமிழர் கட்சி பேசதான் செய்யும். இப்ப இதையெல்லாம் தாண்டி விஜய் ஆதரிக்கிறதுக்கான காரணமே விஜய் சம்பந்தப்பட்ட அந்த கட்சிக்காரர்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு எப்படியாவது அதிமுக கூட்டணியில் விஜய் இணைச்சிடணும், எப்படியாவது அதிமுக கூட்டணியில் விஜய் இணைச்சிடணும். அதுதான் இவனுடைய நோக்கம். நாளைக்கு விஜய் அதிமுக கூட்டணிக்கு போகல அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டா விஜய் எதிர்த்து பேசுவான். அப்ப பேசுவான் கரூர் சம்பவத்தை, அப்ப பேசுவான் எல்லா விஷயத்தையும், இப்ப பேச மாட்டான். அப்ப இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய நாய். கரூர்ல நடந்த சம்பவத்தை எல்லோரும் நேரல்ல பாக்குறோம். விஜயுடைய பாதுகாவலர் சொல்றாரு, இங்க கூட்டம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு, நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க, 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றத விஜயுடைய பாதுகாவலர் சொல்றாரு. சொன்ன பிறகு விஜய் பேசிட்டு இருக்காரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடிட்டு இருக்காரு. அந்த சம்பவத்தை நேரலையில தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை மக்களும் பாக்குறோம். ஆனா இந்த நாய் அதை பத்தி பேசலையே, இந்த நாய் அதை பத்தி கவலையும் படலையே. இந்த நாயை பொறுத்த வரைக்கும்
யாரு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் சுட்டு கொல்லப்பட்ட போது இந்த நாய் வாயை திறக்கல. ஒவ்வொரு அனிதாவுடைய விடயத்துல இந்த நாய் வாயை திறக்கல. கள்ளக்குறிச்சி விடயத்துல இந்த நாய் வாயை திறக்கல. இவனை பொறுத்த வரைக்கும் எந்த அதிகாரி என்ன தவறு செய்வான், அந்த அதிகாரியை எப்படியாவது சோர்ஸ் மூலியமா நம்ம அந்த அதிகாரியோட தகவலை வாங்கி அவனை மிரட்டி அவங்க கிட்ட பணம் பறிக்கலாமா, இதுதான் நோக்கம். இன்னைக்கு வரைக்கும் கரூர் விவகாரத்துக்கு விஜயும் ஒரு காரணம் என்பதனை வாய் திறந்து பேசாத அயோக்கிய நாய் தான் இந்த சவுக்கு சங்கர். தொடர்ச்சியாக 24 நாட்கள் கடந்து போச்சு. இந்த புஷி ஆனந்த் ஒருத்தர் தலைமறைவா இருக்கும் போது புஷி ஆனந்த் தலைமறைவா இருக்காரு என்பதை கூட பேசாத அயோக்கிய நாய். இவெல்லாம் ஊடகவியலாளர் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட். புஷி ஆனந்த் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுட்டாலும் சொல்லியிருக்கலாம். இங்க இருக்கா, அவனை பிடிக்க துப்பு இல்லையா தமிழக அரசுக்கு, இப்படி பேசிக்கலாம். நீ புஷி ஆனந்த் இந்த ஊர்ல இருக்கான், அதை பிடிக்க உனக்கு துப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கலாமே தமிழக அரச. காவல்துறை தனிப்படை அமைச்சிங்க, என்ன புடுங்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாமே. அதெல்லாம் கேட்கல. ஏன்னா நீ வாங்கின காசு ஆதவ அர்ஜுன் காசு, லாட்ரி மார்ட்டின் காசு, விஜய் காசு. நீ பேசுவையா? பேச மாட்ட. நான் மறுபடியும் இந்த சவுக்கு சக்கரன்ற இந்த அயோக்கிய நாய்க்கு ஏற்கனவே ஒரு அழைப்பு கொடுத்தேன். ஏன் நாம் தமிழ் கட்சி சார்பா நாம் தமிழ் கட்சியில இருந்து நான் வரையா, நீ நாம் தமிழ் கட்சியில எங்க நீ முரண்படுற, நாம் தமிழர் கட்சியால மக்களுக்கு என்ன பாதிப்பு, நாம் தமிழர் கட்சியால நீ ஏன் இப்படி கதறிட்டு இருக்க அப்படின்றது விவாதிப்போம். நீ நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போனவனை கூப்பிட்டு பேசிட்டு இருக்க, நாம் தமிழர் கட்சியில இருக்கிற நான் வரேன் பேசியான்னு பேசல. இப்ப மறுபடியும் சொல்றேன், சாக்கடை சங்கரே நான் வரேன், நீ என் சேனலுக்கு வந்தாலும் சரி, இல்ல நான் உன் சேனலுக்கு வந்தாலும் சரி, நேரடியா லைவ்லயே விவாதிப்போம். நீ ஜேர்னலிஸ்டா, உண்மையான ஜேர்னலிஸ்டா, உன்னை பத்தியும் எடுத்துட்டு வர ஆதாரங்களை வச்சு விவாதிப்போம், பேசுவோமா? ஆனா வரமாட்டேன். நீ ஏன் வரமாட்டேன்னா, உனக்கு மாலதி முன்னாடி உட்கார்ந்தாதான் பேச்சு வரும். மாலதியை தவிர வேற யார் வந்தாலும் நீ பேச மாட்ட.